இங்க நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ற பொண்ணு இப்ப கொஞ்ச நாள் இறந்து போயிட சொன்னால இப்ப ஒரு கல்யாணம் இப்ப நின்னு போயிடுது. இப்ப ஒரு ஜாதகத்தை வேற ஒரு ஜோசிக்காரர் இப்ப காமிச்சா இப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற முதல் பொண்ணு தான் அப்படி இறந்து போயிடுவா. அதனால நீ ஒரு வாழை மரத்தை மனசார உன் பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு அதுக்கு உங்க தாலி கட்டி உன் பொண்டாட்டி மாரி பாத்துட்டு அதே மாதிரி வெட்டிட்டு நான் உன் தோசை கழிஞ்சிருன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோ அவர் தோட்டத்துல இருக்கிற வாழை மரத்தை ஒண்ணு செலக்ட் பண்றாரு. இப்ப கல்யாணம் பண்றதுக்காக புது ட்ரெஸ் இப்ப தாலி எல்லாம் வாங்கிட்டு போறாரு. இப்ப அவங்க அப்பா அம்மா தூங்கும் போது காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு அவருமே இப்ப அந்த வாழை மரத்துக்கு தாலியும் கட்டிடுறாரு. இப்ப அதுல இருந்து அந்த வாழை மரத்தை பொண்டாட்டியாக நினைச்சு அவருமே இப்ப பேசிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வாழை மரத்து போராட்டி தான் அவருக்குமே ஞாபகத்துல இருக்கா. இப்ப அந்த நினைப்பிலே வேலையை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்து வாழை மரத்து இப்ப கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படிதான் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வாழை மரத்தை யாரா வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப யார் அந்த வாழை மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு இவருமே இப்ப கேட்டா அப்ப அவங்க அம்மாவுமே நான் தான் கூட்டு சேர்த்துக்காக வாழை மரத்தை வெட்டி போட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் தான் வாழை மரத்து போராட்டி இறந்து போயிட்டு சொல்லிட்டு அவருமே இப்ப ரொம்ப சோகமா போயிருக்காரு. இப்போ அப்புறம் தான் அந்த வாழை மரத்துல இருந்து 2 ரெட்டை கண்ணு முளைச்சு வந்து பார்த்தது இவருமே ரெட்டை பசங்க நினைச்சு அவருமே இப்ப பேசிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அவர் பொண்ணு பக்கத்துல கூட்டு போனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட இப்ப சொல்றாரு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு அவருமே இப்ப கேக்குறாரு. இப்ப இந்த வாழை மரத்து கதையை கேட்டோன்னு அவருமே இப்போ ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருமே இப்ப கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ கம்பு சரியாகி இப்போ ஒரு அழகான பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோ இப்போ திருந்திட்டா இருந்து பார்த்தா அப்ப திருப்பி அந்த வாழை கணக்கு கிட்ட போயிட்டு உங்களுக்கு புது அம்மா புடிச்சிருக்கா சொல்லிட்டு அவருமே இப்ப பேசிட்டு இருக்காரு.